ஒன்று, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எது ரொம்ப முக்கியமான விஷயம்? சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இதையும் தாண்டி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2, நீங்கள் ஒரு எக்ஸிஸ்டிங்கான பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் டீமோட ப்ரொடக்டிவிட்டியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணணும். இது ரெண்டுக்குமே ஒரே ஒரு பதில் தான் இருக்கு: ஒர்க் பிளேஸ் டிசைன் ஆர் ஒர்க் பிளேஸ் டிசைன் கரெக்ஷன்ஸ். ஒரு டிசைன்னாலையும் ஒரு டிசைன் கரெக்ஷன்னாலையும் உங்கள் பிஸ்னஸ் ப்ளஸ் உங்கள் டீமோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னோட பேர் விஸ்வக். வெல்கம் டு Growgraphy, the growth platform. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ஸ்பீக்கர் ஆஃப் த டே. அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி சேர்ந்து இந்த அமேசிங்கான கான்டென்ட்டை கிரியேட் பண்ணதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், அக்கௌண்டிங் ஆர் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே சொல்லலாம். பட் எல்லாமே எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் அ ஒர்க் பிளேஸ். அதனால ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட் டு ஃபங்க்ஷன் இன் அ வெரி ப்ரொடக்டிவ் மேனர். எவ்ரி டிபார்ட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க் பிளேஸ் என்வரன்மெண்ட் ரொம்ப பக்காவாக இருக்கணும். பக்காவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனா என்னன்னா ஒரு ஆண்டர்பிரனரா, பிஸ்னஸ் ஓனரா நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ ஒர்க் பிளேஸ் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குட் ஒர்க் பிளேஸ் கிவ்ஸ் யூ குட் ப்ரொடக்டிவிட்டி, குட் டீம். ஒரு நல்ல ஒர்க் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா டீம் ஒர்க்கோட ஸ்பிரிட்டே வித்தியாசமா இருக்கும். You can definitely feel. ஈவன் இப்போ உங்களோட ஒர்க் பிளேஸ்ல நீங்க do a small correction and you can see a lot of difference in your employee behavior itself will மாறும். Last 23 years I've been designing various offices, like it can be a financial institution or a engineering company or a IT or a software or a BPO. யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா everybody requires a different kinds of productivity. Every industry requires different kind of productivity, different kind of employeeயோட அவனோட ஸ்கில் செட் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய சேலஞ்சஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றது என்னன்னா there are so many other things of business success, but workplace environment, workplace-ஓட டிசைன், ஒர்க் பிளேஸோட அமைப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது. இது பண்ணீங்கன்னா என்ன ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா டெஃபினட்டா ஒரு 10 to 15% ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் டெஃபினட்டா உங்களால் மெஷர் பண்ணியே பார்க்க முடியும். அதுக்கு உண்டான டூல்ஸ் இருக்கு. அண்ட் தேர் ஆர் கம்பெனிஸ் where they certify your workplace. Okay, இந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயிக்கு உகந்ததா நல்ல ஐடியேட் பண்றதுக்கு, திங்க் பண்றதுக்கு, ஒர்க் பண்றது எல்லாத்துக்கும் தகுந்த ஆஃபீஸான்னு சர்டிஃபை பண்றதுக்கே கம்பெனிஸ் இருக்காங்க. லைக் ISO சர்டிஃபிகேஷன் மாதிரி இதுக்கும் ஒரு சர்டிஃபிகேஷனே இருக்கு. நீங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். கூகுள் ஆஃபீஸ் அக்ராஸ் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா டிசைன் பை வேரியஸ் இன்டர்நேஷனல் டிசைனர்ஸ். அண்ட் அவங்களோட ஆஃபீஸ்லாம் தெர் இஸ் நோ டெஸ்க் கான்செப்ட். அண்ட் எல்லாமே இட்ஸ் லைக் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள போனீங்கன்னா ஒரு 4-5 கஃபே இருக்கும், 4-5 ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், லவுஞ்ச் செட்டப் இருக்கும். நீங்க ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்துட்டு கூட ஒர்க் பண்ணலாம். Why I'm saying this is Google has provided that kind of environment because Google requires that kind of innovative minds to work together. So அந்த மாதிரி environment இருந்தாதான் Googleல அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு டு த வேர்ல்டு கொடுக்க முடியும். நீங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாருங்க, கூகுளோட எந்த ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட், வெரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்டா. அதுல ஒரு மேஜர் இம்பாக்ட் தட் மேட் இன் தேர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு the workplace. ஸோ அதனால as an entrepreneur, as a business owner, pay attention to your workplace. If you're building a new office, going to start a new business, maybe you can hire an expert, an architect or interior designer to design your office, or if you already have an office, get a help from an expert. So இப்போ இருக்கிற ஆஃபீஸ்ல என்னென்னலாம் பண்ணா I can get a better teamwork or can better productivity of each employee, எவ்வளவு கம்ஃபர்டபுளா அவங்களை கொடுக்க முடியும் பார்க்கலாம். நீங்க பாக்குறத விட இதுல என்னதுன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ஆர் லுக்கிங். ஒரு ஆஃபீஸ் சேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்கு, ஸ்டைலிஷ்னு சொல்ல மாட்டேன், ஆஃபீஸ் கம்ஃபர்டபுளா இருக்கா, ஒரு பிளசன்ட் லுக் இருக்கா, ரொம்ப ஒரு ரூம்ல 10 பேரை போட்டு அடைச்சு ஒர்க் பண்ண வைக்கிறாங்களா. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் பீப்புள் ஆர் சீயிங். ஸோ இன்டர்வியூக்கு வரும்போதே they are looking at the office. Pay attention to that aspect of the business. It will definitely take your business to the next level. ஸோ இந்த ஒர்க் பிளேஸ் பத்தி பேசும்போது நான் ஏன் இதை இவ்வளவு முக்கியமா ஒரு ஆஸ்பெக்ட் சொல்றேன்னா because I have seen my clients, more than hundreds of clients the last 25 yearsல பாத்தீங்கன்னா they have grown kind of workplace. அவங்களோட requirement தகுந்த மாதிரி ஒர்க் பிளேஸ் நாம கொடுக்கும்போது, and I have seen என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் how they have grown from leaps and bounds. ஸோ அவங்களோட growth பிளான் என்ன, கம்பெனி எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது
when I go and work as a designer on that அவங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் வந்து இட் கம்ஸ் இன் டு த டிசைன். ஸோ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்ப்ளாயி வந்து அந்த ஸ்பேஸில் எந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணாங்க, வெதர் இட் இஸ் அ சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அ ஜூனியர் லெவல் பர்சன், when they come then work and everybody able to give a right kind of their அவங்களோட ரோல்ஸை கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அவங்களால நிறைய கொடுக்க முடியுது அண்ட் தே கீப் பர்ஃபார்மிங் பெட்டர். ஸோ இன்னொன்று என்னென்னா வந்து இந்த ஸ்கில்ஸ் ஒன்று வந்து எப்பயுமே ஒர்க் பிளேஸில் நாங்கள் பார்க்கும்போது வந்து வி ஆல்வேஸ் திங்க் அபவுட் த மைண்ட் செட் ஸ்கில் செட் பேசுவோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்க்கு வந்து மேஜராக வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ஆஃபீஸர். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸ்க்கு வரும்போது காலையில் என்டர் ஆகும்போது ஆஃபீஸ் ஷுட் பி வெல்கமிங் தி எம்ப்ளாயீஸ். அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது வாட் எவர் த ப்ரொடக்டிவிட்டி, வாட் எவர் த டாஸ்க் தட் யூ கிவ் டு யுவர் எம்ப்ளாயீஸ், end of the day he finishes it and you are seeing that you are achieving all your weekly or monthly or yearly goals. So we have to give that kind of an importance to our workplace environment. It's very very important. இன்னொன்று வந்து என்னோட 1.5 million square feet of office design பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த லாஸ்ட் so many years. ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன்லேருந்து அந்த ஒரு அனாலிசிஸ்லேருந்து நான் சொல்கிறது என்னென்னா வந்து இட் ஹஸ் ஹெல்ப் many of our clients. So I request you to pay a full attention to your workplace environment. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். எ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ உங்களை மாதிரி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சர்க்கிளில் யாராவது பிஸ்னஸ் இல்லாட்டி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.